ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 18/6/1969. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். குழுக்களுடன் சந்திப்பு. பாடசாலைக்கு செல்கிறீர்களா? பாடசாலையின் முதல் பாடம் என்ன? தன்னை மர்ஜீவா, அதாவது உயிருடன் இருக்கும் பொழுது இறந்த நிலையாக ஆக்குவது. மர்ஜீவா அப்படின்னா தனது தேகத்திலிருந்து, உற்றார் உறவினரிடமிருந்து, பழைய உலகத்திலிருந்து மர்ஜீவா ஆகுவது. இந்த முதல் பாடம் உறுதியானதாக ஆக்கப்பட்டுடுச்சா? சமஸ்காரத்திலிருந்து மர்ஜீவா ஆகல. ஒருவர் இறந்து போன பின்னாடி அவரது பழைய சமஸ்காரமும் முடிஞ்சிடுது. இங்கும் கூட பழைய சமஸ்காரம் ஏன் ஞாபகம் வருது? புதிய பிறவி எடுத்த பின் பழைய விஷயங்களை கூட முடித்திடணும். மர்ஜீவா ஆவது முதல் பாடம். அதை உறுதியானதாக பக்கா ஆக்கணும். முன்பிருந்த அந்த பழைய சமஸ்காரம் இது பிறரையுடையது, எனது அல்ல அப்படின்னு தோன்றணும். முன்பு சூத்திரர்களை சேர்ந்தவர்களாக இருந்தோம், இப்போ பிராமணர்களை சேர்ந்தவர்களாக இருக்கிறோம். ஆகையினால பழைய சூத்திரர்களுடைய சமஸ்காரம் இருக்கக்கூடாது. பழைய சமஸ்காரத்தை ஏன் தனதாக ஆக்குறீங்க? பிறர் பொருளை தனதாக ஆக்குபவர்களை என்னன்னு சொல்லுவாங்க? திருடன். ஆகவே இந்த திருட்டை கூட ஏன் செய்யறீங்க? இது சூத்திரர்களுடைய சமஸ்காரம், பிராமணர்களுடையது கிடையாது. சூத்திரர்களுடைய பொருளை பிராமணர்கள் ஏன் ஏற்றுக்கொள்றீங்க? தொடத்தகாதவங்க மீது ஆடை பட்டுட்டா கூட குளிக்கிறாங்க. சூத்திர சமஸ்காரம் பிராமணர்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா என்ன செய்யணும்? அதற்காக முயற்சி செய்யணும். எப்படி அழுக்கான பொருளை தொடுவதில்லையோ அதே மாதிரி பழைய சமஸ்காரங்கள்ல இருந்து விலகி இருக்கணும், தொடக்கூடாது. நீங்கள் இவ்வளவு கவனம் வைத்தாலே பிறருக்கும் கவனத்தை ஏற்படுத்த முடியும். இரண்டாவதா, சேவையில வெற்றி அடைவதற்கான முக்கியமான குணம் என்ன? பணிவு. எவ்வளவு பணிவு இருக்குதோ அவ்வளவு வெற்றி கிடைக்கும். நிமித்தம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுனால பணிவு வருது. நிமித்தம் அப்படின்னு புரிஞ்சு சேவை செய்யணும். பணிவுங்கிற குணம் இருந்தால் அனைவரும் உங்கள் முன் வணங்குவாங்க. யார் தலை வணங்குறாங்களோ அவங்க முன்னாடி அனைவரும் தலை வணங்குவாங்க. நிமித்தம் அப்படின்னு புரிஞ்சு காரியம் செய்யணும். எப்படி தந்தை நிமித்த மாத்திரமாக சரீரத்தினுடைய, அதாவது பிரம்மானுடைய ஆதாரத்தை எடுக்கிறாங்க, அதே மாதிரி நீங்கள் நிமித்த மாத்திரமா சரீரத்தை ஆதாரமாக எடுத்திருப்பதாக புரிஞ்சிக்கிங்க. ஒன்று, சரீரம் நிமித்த மாத்திரமாக இருப்பதாக புரிஞ்சுக்கணும். இரண்டாவது, சேவையில தன்னை நிமித்தமாக இருப்பதாக புரிஞ்சுக்கணும். அப்பொழுதே பணிவு வரும். பிறகு பாருங்க, வெற்றி உங்கள் முன்பு செல்லும். எப்படி பாப்தாதா தற்காலிகமாக தேகத்துல வராங்க, அதே மாதிரி தேகத்தை நிமித்தமான ஆதாரமாக புரிஞ்சுக்கிங்க. பாப்தாதாவுக்கு தேகத்தின் மீது பற்றுதல் ஏற்படுதா என்ன? ஆதாரம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா அடிமையாக மாட்டீங்க. இப்பொழுது தேகத்தினுடைய அடிமையாக இருக்கீங்க, பிறகு தேகத்தை அடிமையாக்கிடுவீங்க. மூன்றாவதான் திஷ்டி மூலம் சிருஷ்டி உருவாகுது அப்படிங்கிறது பாடப்பட்டிருக்கு. எத்தகைய சிருஷ்டி உருவாகுது, மேலும் எப்பொழுது உருவாகுது? திஷ்டி மற்றும் சிருஷ்டிக்கான பாடல் மட்டும் ஏன் இருக்கு? வாய்க்கு அப்படின்னு மகிமை ஏன் பாடப்படலை? சங்கமயுகத்துல முதல்ல என்ன மாற்றம் செய்கிறீங்க? முதல் பாடம் என்ன கற்பிக்கிறீங்க? சகோதரன் அப்படிங்கிற பார்வையோடு பாருங்க. சகோதர பார்வை அப்படின்னா முதல்ல திஷ்டியை மாற்றுவதன் மூலம் அனைத்து விஷயங்களும் மாறிடுது. திஷ்டி மூலம் சிருஷ்டி உருவாக்குது அப்படின்னு பாடப்படுது இல்லையா? எப்பொழுது ஆத்மாவை பார்க்குறீங்களோ அப்போ இந்த சிருஷ்டி பழையதாக தென்படும். திஷ்டியை மாற்றுவதற்கான முயற்சியே முக்கியமானது. எப்பொழுது இந்த திஷ்டி மாறுதோ அப்பொழுது ஸ்திதி மற்றும் சூழ்நிலையும் மாறிடுது. திஷ்டி மாறுவதனால குணம் மற்றும் செயல் தானாகவே மாறிடுது. இந்த ஆன்மீக பார்வை இயற்கையானதாக ஆகிடணும். நான்காவதா, யார் சங்கமயுகத்துல தனக்குத்தானே ராஜா ஆகிறார்களோ அவர்களே பிரஜைகளுக்கும் ராஜா ஆக முடியும். யார் இங்கு தனக்கு ராஜா ஆகவில்லையோ அவர்கள் இங்கு பிரஜைகளின் ராஜாவாகவும் ஆக முடியாது. சங்கமயுகத்திலேயே அனைத்து சமஸ்காரங்களுக்கான விதை விதைக்கப்படுது. இங்கு விதைக்கும் விதை அல்லாமல் எதிர்காலத்தினுடைய விருட்சம் உருவாக முடியாது. இங்கு விதை விதைக்கல அப்படின்னா மலர் எவ்வாறு மலரும்? இங்கு தனக்கு ராஜா ஆகிறதுனால என்ன ஆகும்? தன்னை அதிகாரி அப்படின்னு புரிஞ்சுக்கிறீங்க.
அதிகாரி ஆவதற்காக தாராள மனப்பான்மை அப்படிங்கிற அந்த விசேஷ குணம் வேணும். எவ்வளவு தாராள மனப்பான்மை இருக்குமோ அவ்வளவு அதிகாரியாக ஆவீங்க. 5வதாக பிராமணர்களுடைய முக்கியமான கடமையே கற்பது மற்றும் கற்பிப்பது. இதில் சுறுசுறுப்பாக இருந்தால் பிற விஷயங்களில் புத்தி அலையாது. ஆகவே தன்னை கற்பது மற்றும் கற்பிப்பதில் சுறுசுறுப்பாக வச்சுக்கிங்க. தன்னுடைய விருத்தி மற்றும் அவ்யக்த திருஷ்டி மூலம் சேவை செய்ய இயலும் அப்படின்னு பாப்தாதா ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. தன்னுடைய விருத்தி சிருஷ்டியின் மூலம் சேவை செய்வதற்கு எவ்வித பந்தனமும் கிடையாது. எந்த விஷயத்தில் சுதந்திரமாக இருக்கீங்களோ அதன் மூலம் சேவை செய்ய வேண்டும். நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா. நன்றி.